எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் பண்ணதுல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மை டைரக்டர் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே எனக்கும் அவனிக்கும் நல்ல ஸ்கோப் இருந்தது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை கோ ஸ்டார்ஸ் நகுல் அண்ட் அவனி. இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். கொஞ்சம் டான்ஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் பயமா இருந்தது நகுல் கூட டான்ஸ் பண்றதுக்கு, பிகாஸ் இஸ் an awesome dancer. And give me all your support always. Thank you so much. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பிருத்விராஜ் குமார், வெற்றிமாறன் சார் எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்றாரு. அண்ட் ஒர்க்கிங் வித் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் VLS. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முதல் முயற்சியா பண்ணியிருக்காங்க. என்னைக்குமே நீங்க நல்ல டேலண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் டேலண்ட்ஸை ரொம்ப என்ன சொல்றது சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய முதல் படத்துலையும் எனக்கு அதை கொடுத்தீங்க, இன்னி வரைக்கும் எனக்கு பண்றீங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த சப்போர்ட் கொடுங்க. அண்ட் அவங்க நல்லா பெருசா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். Thank you so much, everybody. Nan Rajavaga Pogiren is like a entry ticket for me in the industry. Such an expensive entry ticket. And I would like to thank Prithviraj Kumar, my director. When I met him in Mumbai, I didn't knew that I'm going to be the part of this such a beautiful film. I would also like to thank Mr. Vetrimaran, who selected me for this film. And my co-actors, Nakul, Shani. They both have become very friendly with me, very supportive, very cooperative. And generally it happens when you are doing an action film, so it's pre-assumed that you don't have to do much except singing and dancing and jumping around the trees. But in this film, me and Chandni, we both have very strong characters. We both have very strong role to perform. So yeah, that credit goes to my director for writing this, for directing us, for making me act in Tamil, and for scolding me. I mean, yeah, he scolds a lot. But yeah, it happens. But yeah, the entire team is very friendly and everybody was like friend on set. And Velraj sir also, we are missing sir. And Vetrimaran sir, GV Prakash, for giving such a beautiful songs. In my very first film, I have so many things to do, so I feel so lucky to be here. Thank you so much. Thank you so much, all of you. Thank you. இந்த படத்தோட கதையை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து நான் முதல்ல திருப்பும்போது, அவர் வீட்டில் இருக்கும்போது திருப்பும்போது, நான் ராஜாவாக போகிறேன் அப்படின்னு டைட்டில் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட கேட்டேன், டைட்டில் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, டைட்டில் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே நாங்க பேசிட்டேன், இது ஒன்றும் புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த டைட்டில் பாசிட்டிவா இருக்குங்க அப்படின்னு உடனே இந்த கதை கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி நல்லா இருக்கு சொல்லுங்க அப்படின்னா லைன் தான் சொன்னாரு எனக்கு இந்த மாதிரி. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், தமிழ்ல இப்ப சமீப காலமா ஒரு டிராவலிங் ஸ்கிரிப்ட் வரல. ஒரு ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ஒரு சென்னையில ஆரம்பிச்சு அப்படியே குளுமணாலி போய் குளுமணாலில இருந்து போபால் திரும்பி சென்னைக்கு வரும். சோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சோ சென்னையில வந்தவங்க போபால் போக மாட்டாங்க. போபால்ல வந்த கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா குளுமணாலிக்கு வராது. குளுமணாலிக்கு வந்த கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா சென்னைக்கு வராது. சோ அதுல இருக்க ஒரே கேரக்டர் வந்துகிட்டே இருக்கிறது நக்குல் மட்டும்தான். சோ ஹீரோன்றதுனால அவர் அப்படியே டிராவலிங் ஸ்கிரிப்டா வந்துட்டே இருப்பாரு. அப்புறம் சொன்னேன், டிராவலிங் ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, ஆனா இது செலவாகுமே நல்லா. இன்னைக்கு ஒரு தூங்கா நகரம் நான் எடுத்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரை. சோ எனக்கு என்னோட சிட்டிக்குள்ள நான் எடுத்துட்டு வந்துட்டேன், பிரச்சனையே கிடையாது. அதே ஒரு புது இயக்குனர் கேமரா தூக்கிக்கிட்டு குளுமணாலி போயிட்டு போபால் போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு இதெல்லாம் ஒரு சுத்திட்டு வந்தோம்னா என்ன செலவாகுன்றது எனக்கு தெரியும். அப்ப நான் கேட்டேன், பயங்கர செலவாகுமே அப்படின்னு. காட்ஸ் கிரேஸ் பார்க்கலாம், எனக்குன்னு கடவுள் ஒரு வழிவிட மாட்டாரா அப்படின்னாரு. இதே டயலாக் தான் சொன்னாரு. அந்த வழிவிட்ட அந்த 3 பேர் தான் இவங்க. சோ உண்மையிலேயே நான் அவருக்கு வாழ்த்து மட்டும் இல்ல பொறாமையும் படுறேன் ஆஸ் இயக்குனரா. என்ன காரணம்னா, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டே ஒரு ப்ரொடியூசர், இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு டயலாக் ரைட்டர், இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு மியூசிக் டைரக்டர், இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரோட கேமராமேன் வேல்ராஜ் சார். எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டீமாவே அவருக்கு அமைஞ்சிச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுருங்க, இந்த மாதிரி உலகத்துல யாருக்குமே மச்சம், உங்களுக்கு உடம்பெல்லாம் மச்சம், இந்த மாதிரி யாருக்குமே கொடுத்து வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரே ஒரு வருத்தம் தாங்க இருக்கு அப்படின்னு. நான் என்னங்க அப்படின்னாரு, எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா கூட சேர்த்துக்கிட்டீங்க, நானும் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு ரூம்மேட், இவங்கெல்லாம் கூட வெளியே தான் இருக்காங்க, உங்க கூடயே தான் இருக்கேன் நான். எனக்கு ஏதாவது அப்படி கிள்ளி ஏதாவது போடுங்க, நான் ஏதாவது பண்றேன், சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு முடியலுங்க அப்படின்னு அப்படியே காதல கேட்டுட்டு போயிட்டாரு. அப்புறமேல் தான் அந்த 1 வீக் கழிச்சு எனக்கு ஒரு மேஜிக் கால் வந்துச்சு காலையில. நான் ராஜாவாக போகிறேன் படத்துல நீங்க வில்லனாக போறீங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு துள்ளிக்கிட்டு சந்தோஷங்க அப்படின்னு. என்னங்க வில்லனாக போறீங்க அப்படின்னு. நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நான் ஹீரோ இல்லைங்க, வில்லங்க. அடோ நீங்க வேறங்க, இன்னைக்கு வில்லங்களுக்கு தாங்க மதிப்பு முதல்ல.
ஏன்னா ஹீரோ வந்து என்னை அடிக்கிறாரு, நான் திரகாத்திரமா இருந்ததான் அவருக்கு பேரு. நான் பொசுக்குன்னு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இவனை போய் எத்தனை அடி அடிக்கிறாரு, இவனை ஊதுனால என் கீழே வந்து பண்ணுவாங்க. சோ அதனால நான் அப்ப யோசிச்சேன், ஓகே அப்ப நகுல் ஹீரோ வரும்போது அவர் கையால அடி வாங்குறதுக்கு வேண்டாண்டா கரெக்டான ஆளு அப்படின்னு கரெக்டா செலக்ட் பண்ணிருக்காரு நம்ம டைரக்டர் அப்படின்ட்டு சந்தோஷமா போனோம். உண்மையிலே என்னோட தூங்காநகரம் நான் பண்ணதை விட இந்த படத்துல அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். காரணம் நடிகன், எந்த பெருசு வேலையும் கிடையாது. காலையில அவரே சொல்லுவாரு என்ன போகணும் என்ன பண்ணணும் இது பண்ணணும்னு. சந்தோஷமா போயிட்டு இருந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே ஒரு சுனாமி வரும்ன்ற மாதிரி ஒரு நாள் அதே மாதிரி போன் பண்ணாரு. போன் பண்ணிட்டு இந்த படத்துல நகுல் என்ன கேரக்டர் தெரியுமில்ல அப்படின்னாரு. தெரியும் சார், கிக் பாக்ஸர் வர்றாரு, அதான் பின்னி படம் எடுத்துட்டு இருக்காரு, அந்த நைட் ஆஃப் ஃபைட் பார்த்தேன் செமையா இருந்துச்சு அப்படின்னு. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன், உங்களோட கேரக்டரைசேஷன் 20 நாள்ல முடியாது, 40 நாள் வேணும் எனக்கு. அண்ட் தென் உங்களுக்கும் அவருக்கும் தான் சோலோ ஃபைட் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் மாத்திட்டேன் படத்துல அப்படின்னாரு. சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்னு, ஒன்னும் பண்ண வேணா, ஒரு மாஸ்டர் உங்க வீட்டுக்கு வருவாரு, காலையும் சாயந்தரமும் உங்களை கையை கட்டி காலை கட்டி தூக்குவாரு. ஒரு 4 மாசத்துக்கு நீங்க வந்து கிக் பாக்ஸிங் கத்துக்கணும். ஏன்னா நகுல் ஃபுல்லா கத்து முடிச்சிட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து அடி வாங்கும் போது கூட அந்த ஸ்டைலும் அந்த கிக் பாக்ஸிங் இது இருக்கணும்னாரு. சோ உண்மையிலே ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது A to Z, நம்ம ஆளுகளை ஆட்டி வச்சுதான் பழக்கமே தவிர நம்ம ஆடி பழக்கம் கிடையாது. சோ அந்த மாதிரி அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஒரு 6 months ட்ரைனிங் பண்ணோம், ஹார்ட் ஒர்க். அப்புறம் த டே ஹாஸ் கம், ஜட்ஜ்மெண்ட் டேன்ற மாதிரி அந்த 8 days அப்பதான் வந்து எனக்கு நகுல் வந்து இதுவரையும் நானும் அவரும் பேசிக்குவோம் பழகிக்குவோம் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த 8 days தான் உண்மையில எனக்கும் அவருக்கும் ஒரு க்ளோஸ்னஸ் வந்துச்சு. ஏன்னா அவர் என்னதான் என்னை அடிக்க போறாரு, நான் அடி வாங்க போறேன்னா கூட அந்த டைமிங் ரொம்ப முக்கியம் கிக் பாக்ஸிங்ல அப்படின்றத அந்த ஃபைட்ல ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். உண்மையிலே கரெக்டா எனக்கு இந்த ரைட் தம் வந்து உடஞ்சிருச்சு ஃபைட்ல. ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு காலையிலே உடஞ்சிருச்சு, அது என்னோட மிஸ்டேக், உடஞ்சிருச்சு. அன்னையில இருந்து அந்த 7 daysமே பிகாஸ் ஆஃப் பிருத்திவி, பிகாஸ் ஆஃப் நகுல் அண்ட் பிகாஸ் ஆஃப் என்னோட ஃபைட் மாஸ்டர். அதுலதான் அந்த ஃபைட் வந்து ஒரு இயக்குனரா, அதாவது நிறைய உங்களுக்கு தெரியும், ஒரு இயக்குனரா ஃபைட் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது கிடையாது. இதுவரையும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கேன், ஒரு படம் டைரக்ஷன் பண்ணேன், அடுத்த ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து நடிக்க வந்துட்டேன். இப்படி ஒரு பெரிய கேரக்டரா, இப்படி ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய கேரக்டரா நான் அமையணும் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. சோ அதை அமைச்சு கொடுத்த என்னோட இயக்குனருக்கும் என்னோட ப்ரொடியூசர்ஸுக்கும் கோடான கோட நன்றி. கூடவே இருந்து எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இந்த கை இப்படி ஊண்டாதீங்க அப்படி ஊண்டாதீங்கன்னு என்னோட பிரதர் நகுல் வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் தென் இந்த படத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ பிருத்திவிக்கு எப்படி காட்ஸ் பிளெஸிங் இருக்கோ அதே மாதிரி எனக்கு காட்ஸ் பிளெஸிங். எந்த ரூபத்துல அப்படின்னா, இந்த படத்துல வெற்றிமாறன் டயலாக் சொல்லியிருக்காரு, செம பவர்ஃபுல். சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. ஆனா எனக்கு ஒரு டயலாக் எழுதும்போது மட்டும் பயங்கர ஷார்ப்பா ரொம்ப திங்க் பண்ணி எழுதியிருக்காரு. என்னன்னா, எனக்கு படத்துல டயலாகே கிடையாது. மொத்த படத்துலயுமே ஒரு 2 பக்கத்துல டே அப்படின்னு டேன்னு கூட சத்தமா சொல்ல மாட்டேன், அப்படின்னு அந்த கண்ணு தான் பார்க்கும். உடனே நான் டேரக்டர் என்ன சார் டயலாக்கே அதான் சார், உங்க கேரக்டர் பேசாது, தியேட்டர்ல உங்க கேரக்டர் பேசும் அப்படின்னாரு. இந்த டயலாகாவது எனக்கு கொடுங்க சார், நான் பேசுறேன் அப்படின்னு. அதுவும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பட் படமா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த டப்பிங் பாசும்போது உண்மையிலே எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தது. ஃபைன், ஹி ஹஸ் பிரசன்டட் மீ இன் அ டிஃபரெண்ட் வே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு வெற்றிமாறன் சாருக்கு நன்றி. என்ன காரணம்னா, அவர் தான் சொல்லியிருந்திருக்காரு, ரொம்ப டயலாக் வேண்டாம், சும்மாவே அவன் நிறைய பேசுவான், அவனுக்கு படத்துல பேசாம இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் அவரை சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த சீனுக்கு எல்லாமே உயிரூட்ட போறதுன்றது ஜி சார் தான். என்ன காரணம் அப்படின்னா, நல்லா பாருங்க, சைலண்டா இருக்கும்போதுதான் அங்க மியூசிக் வயலண்டா தேவைப்படும். அந்த மியூசிக் அங்க வயலண்டா இல்ல அப்படின்னா என் கேரக்டரைசேஷன் அங்க எடுபடாது. சோ அதனால ஜிவி சார் கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். உண்மையிலே அவரோட கையில தான் என்னோட சீன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு இருக்கு. அதுக்கு உயிர் வர்றது, அதுக்கு அந்த ஆக்ரோஷம் வர்றது, அந்த ஃபோர்ஸ் வர்றது எல்லாமே. அண்ட் தென் இங்க இல்ல நம்ம கூட இருந்தாலும் வேல்ராஜ் சார் மெயினா, ஒரு நயன்தாரா, ஒரு த்ரிஷா, பெரிய ஹீரோயின்ஸ் எல்லா பேருமே செட்டுக்குள்ள வந்த உடனே டைரக்டருக்கு வணக்கம் சொல்றாங்களோ இல்லையா, கேமராமேனுக்கு வணக்கம் சொல்லுவாங்க. காரணம் அவங்களுக்கு தெரியும் நம்மள அழகா கட்ட போறோம் வேண்டா அப்படின்னு. அதே மாதிரி நான் செட்டுக்குள்ள போனவனே பிருத்திவிக்கு வணக்கம் வைக்கிறேனோ இல்லையோ, முதல்ல வேல்ராஜ் சாருக்கு வணக்கம் வச்சுட்டு வந்துருவேன். ஏன்னா எனக்கும் தெரியும் இந்த படத்துல என் கெட்டப், என்னோட மேக்கப் எல்லாமே ஹார்ஷாவும் சரி, அந்த ஆஃப் லைட்ல என்னை டிஃபரெண்டா காட்ட போறது அப்படின்னா வேல்ராஜ் சார் தான் கன்ஃபார்மா. எனக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் ஒரு சீன் ட்ரைனிங் சீக்வன்ஸ் இருக்கும். உண்மையிலே அது செம்மையா ஒரு பேக்லைட்டிங் பண்ணி ஒரு ஹாஃப்ல என் ஃபேஸ் தெரியும்,
அது ஒரு நோஸ்ல மட்டும் ஒரு சின்ன ஷேடோஸோட ஒரு என்ன சொல்ற ஒரு டெரர் ஒன்று கொடுத்துருப்பாரு. பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த இது. நான் டப்பிங்ல பார்த்துட்டு தான். ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸுமே நம்ம டைரக்டரா இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். கரெக்ட் சார், சூப்பர் சார், அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. அதே இது நம்ம நடிகரா இருக்கும்போது எல்லாரோட சப்போர்ட் இருந்தா தான் நம்மளோட கேரக்டர் பேசப்படும். ஸோ என்னோட கேரக்டர் நேம் போலீஸ் ரவி. அந்த போலீஸ் ரவி கேரக்டர் பேசப்படுது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் என்னோட இயக்குனர் பிருத்திவி. இரண்டாவது காரணம் அதுக்கு உயிர் கொடுக்க போற எனது நண்பர் ஜிவி. மூன்றாவது காரணம் எனக்கு டயலாகே வேணான்னு முடிவு பண்ண திரு வெற்றிமாறன் சார். நாலாவது காரணம் என்னோட வேல்ராஜ் சார். அஞ்சாவது காரணம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் அண்ட் பிரதர், என்னோட யங்கர் பிரதரா கூட நின்று எனக்கு சப்போர்ட் பண்ண நகுல் சார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இந்த 3 பிரம்மாக்கள். உண்மையிலே நாங்க இவங்களை முப்பெரும் தேவியர்னு நம்ம சொல்லுவோம், முப்பெரும் தேவர்கள் இவங்க 3 பேரும் எந்த இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம அந்த நம்பிக்கையோட அவர் கையில பணத்தை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் ராஜாவா போகிறேன் உண்மையிலே ஒரு பிரம்மாண்டமான படமா வந்திருக்கு. சோ பத்திரிகையாளர்கள் நண்பர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், தயவுசெய்து இது ஒரு புது டீம், ஒரு புது முயற்சி, ஒரு புது அனுபவம். அந்த அனுபவத்தை உங்களோட சக்தியால மக்களுக்கு தயவுசெய்து கொண்டே சேருங்க. தூங்கா நேரத்துக்கு எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நான் ராஜாவா போகிறேன்ல உங்க சப்போர்ட்ல மேடையில இருக்க எல்லா பேருமே ராஜாவாகணும் அப்படின்னு உங்களை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன். படம் பாருங்க, உங்களோட விஷயம் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். இந்த படத்தை பொறுத்த என்னன்னா, நான் டைரக்டர் ஆபீஸ் போகும்போது பார்த்திருக்கேன். ரொம்ப கடுமையான உழைப்பாளி அவர் உழைப்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் நகுல் பத்தி நிறைய பேர் அங்கெல்லாம் பேசினாங்க. எனக்கு அவர் படம் காதலில் விழுந்தேன் மாசிலாமணி எல்லாம் பார்த்தேன். சும்மா துள்ளி துள்ளி ஆடுவாரு. நான் இப்ப ரஜினி ஆல்பத்துல ஒரு வரி எழுதியிருப்பேன், ரஜினி த ஸ்டைலு, ரஜினி த ஸ்பீடு, ரஜினி த தில்லுன்னு வரும். அதுல இந்த ஸ்பீடுங்கிற வார்த்தை நகுலுக்கு கண்டிப்பா பொருந்தும். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வருவான்ட்டு டைரக்டர் சொன்னாரு. நிச்சயம் அது நடக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். இந்த படம் வெற்றி பெற என் பாட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஜில்லாக்ஸ்னு ஒரு பாட்டு எழுதினேன். அதுதான் அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட பாடல். அதுக்கப்புறம் நான் அந்த விஷுவல் என்கிட்ட இயக்குனர் போட்டு காமிச்சாரு. ரொம்ப ஒரு 1000 பேர் நடிச்சிருக்கிறாங்க கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு. ஒரு கலேபரமான சாங். அந்த விஷுவல் பார்த்துட்டு எனக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்களேன்ட்டு ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த பாடல் வந்த உடனே பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தின் எல்லா பாடல்களும் வெற்றி பெறும், படமும் வெற்றி பெறும். அதற்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தரும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.